வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். நிறைய பேர் வீடுகள் கட்டும்போது நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்கெல்லாம் பண்பாடாக தனியாக ஒரு பூஜை ரூம் எதிர்பார்ப்பாங்க. அது இப்போ மாடர்ன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் கபோர்ட்ஸ் மாதிரி டைப்பில் பண்ணிக்கிறாங்க. இந்த கபோர்ட்ஸ் மாதிரி மாடர்னாக நிறைய விஷயங்களை பண்ணிக்க முடியும். நம்ம அது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம டாய்லெட் இருக்கிற ஒட்டின வாலில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்டேர் கேஸ் கீழே பண்ணக்கூடாது. வாஸ்துப்படி பூஜை ரூம் பண்ணணும்னா நார்த் ஈஸ்ட் கார்னரில் பண்ணிக்கலாம். அது மேற்கு பார்த்தும் பண்ணிக்கலாம், கிழக்கு பார்த்தும் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எங்கேயா வைக்கிறனாலும் வைக்கலாம். நீங்கள் கிச்சனில் கூட வச்சுப்பாங்க சில பேர் விஜிடேரியர் இருக்கும்போது. அதே மாதிரி சவுத் வெஸ்ட்லேயும் வைப்பாங்க. இது மாதிரி நீங்கள் பூஜை ரூம் இங்கே தான் வைக்கணும், இங்கே தான் வைக்கக்கூடாதுலாம் இல்லை, எங்கே வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் வைக்கும் போது பக்கத்தில் செப்டிக் டேங்கோ அல்லது டாய்லெட்ஸ் வாலோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டேர் கேஸ் கீழே அது மாதிரி இல்லாமல் பார்த்துக்குங்க. வைக்கிற இடத்த ஒரு ரெஸ்பெக்டாக புனிதமாக எங்கே வைக்க முடியும் வைங்க. சில பேர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கூட பூஜை ரூம் வச்சுக்கிறாங்க கிராண்டாக. அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் பூஜை ரூமும் வைக்கணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கான மரியாதை கொடுத்து அதுக்கான வாஸ்துவோட பண்ணிக்கோங்க. அது தனியாக ரூமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கபோர்ட்ஸ் அந்த மாதிரி படத்தில் பார்க்குறீங்க, இந்த மாதிரி கூட பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும்.